الرحمن الرحيم عن أبي بكرة قال خطبنا النبي صلى الله عليه وسلم يوم النحر قال إن الزمان قد استدار كهيئتي يوم خلق السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் விளங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ் சம்பந்தமான ஹதீஸ்களில் வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லாஹ் அந்த புனிதமான ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தினை அளவில்லாமல் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், خطبنا النبي صلى الله عليه وسلم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹுத்பா செய்தார். ஹுத்பா அப்படிங்கிறது உரையாற்றினார்கள். யௌமுன் நஹரி, எப்பொழுது 10வது நாள், துல்ஹஜ் மாசத்தினுடைய 10வது நாள், குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நாளையில் எங்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்தார்கள். அந்த உபதேசத்தில் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஸமான், நிச்சயமாக காலம் என்பது கதி இஸ்ததார கஹையதி யௌமுல் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளையில் எப்படி காலம் இருந்ததோ அதே போல மாறிவிட்டது. வானம் பூமி படைக்கப்பட்ட நாளையில் காலம் இருந்ததை போல இப்பொழுது காலம் மாறிவிட்டது என்று ஒரு செய்தி சொல்றாங்க. அடுத்து இன்னொரு செய்தி சொல்றாங்க, அஸ்ஸனது 12 ஷஹரன் மின்ஹா, 12 ஷஹரன், வருடம் என்பது 12 மாதங்கள். வருடம் என்பது 12 மாதங்கள். மின்ஹா 4 ஹுரும், அதில் 4 மாதம் கண்ணியத்திற்குரிய மாதம். அந்த 4 மாதங்கள்ல சண்டை போட மாட்டாங்க. அந்த 4 மாதங்கள் சண்டைகள், போர் சண்டையெல்லாம் நிறுத்தப்படக்கூடிய காலங்கள், சண்டை போட மாட்டாங்க. ஸலாஹத்துன் முத்தவாலியாத்துன் துல் கஅதா வ துல் ஹஜ்ஜா வல் முஹர்ரம், தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள், துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம். இஸ்லாமிய மாதத்தினுடைய 11வது மாதம், 12வது மாதம், முதல் மாதம், அப்படி தொடர்ந்து வருது. ரஜபுல் முதர், முதல் கூட்டத்தார்கள் போற்றி புகழக்கூடிய ரஜபுடைய மாதமும் கூட என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எப்போ உள்ளது? பைனல் ஜுமாதி வ ஷஅபான், ஷஅபானுக்கும் ஜமாதுல் ஆஹிருக்கும் மத்தியில் உள்ள மாதம் தான் ரஜபு மாதம் என்ற ஒரு தெளிவான செய்தியும் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல நாம் சொன்ன படித்த செய்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானம் பூமி படைக்கப்பட்ட நாளையில் எப்படி இருந்ததோ அதே போல மாறிவிட்டது என்று ஒண்ணு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? என்ன மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல சந்திர கணக்குப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, காலங்களை கணக்கிட்டு கொண்டிருந்தார்கள். வருடத்திற்கு 360 நாளும் எக்ஸ்ட்ரா ஒரு 15 நாளும் அப்படி ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. 365 நாளும் எக்ஸ்ட்ரா ஒரு 15 நாளும் சேர்த்து ஒரு கால்குலேஷன் அவங்க வச்சிருந்து செய்வாங்க. அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால்
சண்டை போடக்கூடிய மாதங்கள் 3 மாதம் தான் இருக்கக்கூடிய மாதங்களையும் சேர்த்து இது முஹர்ரம் மாசம் தான், இது துல்ஹஜ் மாதம், இப்படி நாட்களை இழுத்து வச்சுக்குவாங்க. அதுல ஒரு 5 நாள் இதுல போட்டுக்குவாங்க, இதுல ஒரு 10 நாள் அதுல போட்டுக்கிட்டு இப்படி காலங்களுடைய அளவுகளை என்ன பண்ணிட்டு மாத்தி மாத்தி வச்சுக்குவாங்க. ஐயாமல் ஜாகிலியா அவர்கள் தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதே போல நேரங்களையும் காலங்களையும் 5 நாள் எக்ஸ்ட்ரா 10 நாள் எக்ஸ்ட்ரா அப்படி போட்டு ஒரு அளவுகோல் இல்லாமல் இருந்தது. அந்த அளவுகோல் இல்லாமல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அல்லாஹ் வானம் பூமியை படைத்த நாட்களில் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை மாதம் என்று சொன்னானோ இத்தனை அஷர சகரன் 12 மாதம் என்று சொன்னதை அது அப்படிதான் இப்ப மாறிவிட்டது, இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில சொல்றாங்க. அதே போல ரஜபுல் முதல்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்தார்களுடைய ரஜபு மாதம், முதல் கூட்டத்தார்கள் ரஜபு மாதத்தை ரொம்ப கண்ணியப்படுத்துவார்கள். அதனால் அந்த ரஜபுல் முதல் அப்படிங்கிற செய்தியை இதுல சொல்றாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய உரையில் சொன்னாங்க, ஐயு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாசம் கேட்டாங்க. இது என்ன மாதம்? குல்னா, நாங்கள் எல்லாம் அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும். இப்போ என்ன மாசம் கேட்டா எல்லாரும் சொல்லிட்டு தான் செய்வாங்க. இது ரபியுல் அவல் மாசம், ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு நம்ம சொல்லதானே செய்வோம். சஹாபாக்களுக்கும் தெரியதான் செய்யும். ஏன் சொல்லல அப்படின்னா அமைதியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இது என்ன மாதம் கேட்டா அல்லாஹ் ரசூல் ஆலம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹும் ஃபஸக்கத் அமைதியாக இருந்தாங்க. அவங்க அமைதியாக இருந்ததை நாங்கள் பார்க்க பொழுது ஹத்தா தலன்னா, என்னுடைய எண்ணங்களில் உள்ளங்களில் என்ன ஓடியது, அன்னஹு சயுஸம்மீஹி பிகைரி இஸ்மிஹி, இதுக்கு வேற புதுசா ஒரு பேர் வைக்க போறாங்களோ நாங்க நினைச்சோம். இந்த மாசத்துக்கு ஒரு புது பெயரை வைக்க போறாங்களோ நினைச்சோம். அந்த அளவுக்கு அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலைஸ துல்ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாசம் இல்லையா என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு. குல்னா பலா, ஆமா யா ரசூலுல்லாஹ் துல்ஹஜ் மாசம் தான். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு, ஐயு பலதின் ஹாதா, இது என்ன ஊரு, இது என்ன ஊர் என்று கேட்டாங்க. குல்னா அல்லாஹ் வ ரசூலு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியல. ஃபஸக்கத், அப்பையும் அமைதியா கொஞ்ச நேரம் இருந்தாங்க. அப்பையும் நாங்க நினைச்சோம், ஹத்தா வரன்னாஹு அன்னஹு சயுஸம்மீஹி பிகைரி இஸ்மிஹி, இந்த ஊருக்கு பேரை மாத்த போறாங்களோ அப்படின்னு நாங்க நினைச்சோம். அந்த அளவுக்கு சைலண்டா இருந்தாங்க. கால அலைஸல் பலத், இது புனித மக்கா அல்லையா, புனிதமான மக்கா இல்லையா என்று கேட்டாங்க. குல்னா பலா, மக்கா நகரம் தான் யா ரசூலுல்லாஹ். ஃபஅய்யு யௌமின் ஹாதா, இது என்ன நாள் என்று கேட்டாங்க. ஃபஅய்யு யௌமின் ஹாதா, குல்னா அல்லாஹ் வ ரசூலுஹு அலம் ஹத்தா தரன்னா அன்னஹு சயுஸம்மீஹி, இந்த நாளுக்கு பேரை வைக்க வேற ஏதோ வைக்க போறாங்க நாங்க நினைச்சுக்கிட்டோம். அலைஸ யௌமுன் நஹர், இது குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் இல்லையா என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலா, ஆமா யா ரசூலுல்லாஹ் சொன்னோம். அப்போ ஒரு செய்தியை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும், உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமை, உங்களுடைய செல்வங்கள், வ அராதக்கும், உங்களுடைய மானம் கண்ணியம், இதெல்லாம் அலைக்கும் ஹராமுன், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஒரு மனிதனுடைய உடைமைகளை, அவனுடைய செல்வங்களை அபகரிப்பதற்குண்டான எந்த உரிமையும் இன்னொருவருக்கு கிடையாது. ஒரு மனிதனுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் சீர்குலைப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இதெல்லாம் ஒருவருடைய உரிமை, அவருடைய உடைமை, அவருடைய மானம், அவருடைய உயிர் எல்லாமே மற்றவர்களுக்கு ஹராம் என்று சொன்னார். கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி கண்ணியமானதோ, இந்த நாள் எப்படி கண்ணியமானதோ, இந்த ஊர் எப்படி கண்ணியமானதோ, இதே போல உங்களுடைய உயிரும் கண்ணியமானது, உங்களுடைய உடைமைகளும் கண்ணியமானது.
உங்களுடைய மானமும் கண்ணியமும் என்ன மிகவும் கண்ணியமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது என்னன்னா, ஒரு மனிதனுடைய உரிமையை மீறக்கூடாது. அவனுடைய உரிமை மீறல் இருக்கவே கூடாது. மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது என்று 3 விஷயங்களை சொல்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதல்கௌன ரப்பக்கும், நாளை மறுமை நாளையில நீங்க அல்லாஹ்வை சந்திப்பீங்க. இப்ப யஸ்அலுக அன் அஅமாலிக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாளை மறுமை நாளையில் விசாரிக்கப்படும். நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன செயல்கள்லாம் உங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதெல்லாம் உங்களுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய நாளையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அஃபலா தர்ஜிஉ பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் வேற வழியில மாறிவிட வேண்டாம். எப்படி? துல்லன், வழிகட்டவர்களாக மாறிவிட வேண்டாம். லா யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅதின், உங்களில் சிலருடைய கழுத்தை அறுத்து சண்டையிட்டுக் கொண்டு இப்படி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் எனக்கு பிறகு உங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லிட்டு, அலா ஹல் பல்லகது, அல்லாஹ் எனக்கு அனுப்பி கொடுத்த செய்தியை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா? அல்லாஹ் இறை செய்தியாக வழிகாட்டுதலை எனக்கு எதெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா என்று கேட்டாங்க. காலு நஅம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எத்தி வைத்துட்டீங்க. அல்லாஹ் அஷ்ஹது, யா அல்லாஹ் நான் எத்தி வைத்ததற்கு நீனே சாட்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வயுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்க இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கேட்ட இந்த உபதேசத்தை கேட்காதவர்களுக்கும் சொல்லுங்க. இங்க நேரடியாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டவர்கள் நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்க நல்ல மரண சக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், அவர்கள் பல பேர்களுக்கு இந்த நல்ல செய்தியை எத்தி வைக்கலாம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையுடைய நிகழ்வாக இறுதியாக சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி.